ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 2 இன்ச்சு பட்டை, ஒரு 5-6 லவங்கம், 2-3 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம். எப்பயும் போல் வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி, நல்லா சின்னதாக 2 தக்காளி, அதுக்கு மேலே சேர்க்க வேணாம், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் நம்மளுக்கு, அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா, ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் சுற்றி தண்ணி விட்டுருக்கு. இதுக்கப்புறமா நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 மணி நேரமாக 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சிரும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தம்லேயே அது நல்லா குக் ஆகிடும். ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.